இப்போ ரஞ்சித் வந்து நுட்பத்தோடு நடந்துக்கணும். அவர் வந்து உணர்ச்சி வயப்பட்டு இது வந்து நம்ம தலைவர் எழுச்சி தமிழரை நான் ஏன் முன்கு காட்டினேன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய உங்களுடைய கருத்திலே முரண்பாடு இருக்கு. ரஞ்சித் வந்து இந்த பேசிய பேச்சால திசை திருப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் ரஞ்சித்துக்கு என்ன பிரச்சனை? விடுதலை சிறுத்தைகளுக்கும் ரஞ்சித்துக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து அது கடல், ரஞ்சித் என்பது வந்து இப்போ அவர் வந்து ஒரு ஊற்று. நீங்கள் பண்ண அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை தெரியும்? அந்த மேடையில் அதுவும் நீங்கள் பேசுகிறீங்களா? அதுவும் வந்து நீங்கள் தெளிவில்லாமல் பேசுகிறீங்க. நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கள் குரல்னா நாங்கள் உங்களை விட்டுவிட மாட்டேன்றீங்க. என்ன பேச்சு அது? நீங்கள் எங்கள் குரல், உங்கள் குரல் தான் நாங்கள், அது வேறு, எல்லாருடைய குரலாக இருக்குன்றது வேறு. நாங்கள் உங்களை விட்டுவிட மாட்டோன்னா நீங்கள் எங்களை விட்டுவிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? நான் உங்களை விட்டுவிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் ஒட்டின்னு இருக்கீங்க, திமுகவில் ஒட்டின்னு இருக்கீங்கன்னு வந்து எல்லாருமே கேட்குறாங்க. எப்படி ஒட்டின்னு இருக்க முடியும்? ஒரு இடத்துல இருப்பது நம்பகத்தன்மை. நீ பதவி கொடுத்தாலும் பவிசு கொடுத்தாலும் நான் போக மாட்டேன், வழி இல்லாமல். அப்போ வழி இருக்கு, ஏன் போகலன்னு கேட்குறாங்க. தேவை இருக்கு, இருக்கிறோம். சனாதனத்தை வேறு இருக்கணும், இருக்கிறோம். அப்போ எடப்பாடி நம்பி நாங்கள் போக முடியாது, இருக்கிறோம். இந்த மக்களுக்கு விரோதம் வரும்போது உண்மையாகவே எங்களை விட வந்து நீங்கள் வந்து யாரும் இந்திய அளவில் வந்து யாரும் எதிர்த்திட முடியாது. இப்படி ஒரு திசை திருப்பி விட்டீங்களோ, ஒரு பக்காவான ஒரு நிலையில் போய் இப்போ அந்த எல்லாமே ஆருத்ரா, பிஜேபி, இதுக்கு பின்னாடி யாராக இருக்காங்க? 5000 கோடி 10,000 கோடி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து, எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தை, நீலம் பண்பாட்டு இயக்கம்னு வந்து மாறுது. இது யாரால? நீங்கள் பேசின பேச்சால் நீங்கள் வந்து மாற்றி விடுறீங்க. தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னது ரஞ்சித்தை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ரஞ்சித்தும் வளரல, ரஞ்சித்தை பேசக்கூடிய அளவுக்கு எழுச்சி தமிழரும் வந்து இறங்கி வந்துடல. விடுதலை சிறுத்தையுடைய வழக்கறிஞருடைய செயலாளர், மாநில செயலாளர் அங்கே வந்து போய் நம்ம வந்து பார்வேந்தன் அவர்கள் அங்கே போய் கலந்துன்னு இருக்கார். விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்பு செயலாளர் தமிழினியன் வந்து அங்கே போய் கலந்துன்னு இருக்கிறார். விடுதலை சிறுத்தைவர்கள் சேர்ந்தவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துன்னு இருக்காங்க என்பதை நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நான் புரிய வைக்கிறேன். இது ரஞ்சித்துக்கு தான் தெரியல. பேரடி நடத்ததே வந்து உங்களுக்கு ஒரு தனி மனித விளம்பரத்துக்காக நீங்கள் பண்ணிட்டீங்களோன்னு வந்து பரிதாபமாக இருக்கு. நீங்கள் போகிற போக்க பார்த்தா அந்த நீல பண்பாட்டு தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. பண்பாட்டு ரீதியாக தேவைப்படுது. அவர் பௌத்தத்தை பரப்பலாம், மக்களுக்கு கல்வியை கொடுக்கலாம், கலைத்துறையில் நிறைய வேலை செஞ்சு. ஒருவேளை இப்போ நீங்கள் எடுக்கிற கிளாஸ் எடுக்கிறத பார்த்துட்டு இது பூரா கேட்டுட்டாருன்னா அவர் நல்ல ஒரு தெளிவடைஞ்சுவார்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்கி விட்டு அரசியலில் நாங்கள் பேசினுக்கிறோம். எங்களை விட்டுட்டு மெட்ராஸில் நீங்கள் பேசினுக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இந்திய அரசியலே இல்லை நாங்கள் பேசினுக்கிறோம். பிக் பேங் தமிழ் BBT. இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, இன்றைய அமர்வில் குறிப்பாக பெருவெடிப்பு தமிழ் என்ற இந்த அமர்வில் இன்று நமது அரங்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் பொறியாளர் இளம் சேக்குவேரா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். பெருவெடிப்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலைக்கு பிறகு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற இந்த சூழ்நிலையில் இது வேறு மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஏதோ இயக்குனர் ரஞ்சித்துக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பிரச்சனை மாதிரி எல்லாம் யூடியூப்லேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட உண்மையான கருத்துக்களை சொல்வதற்கான அனைத்து அந்த உரிமை உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவரிடம் நெருங்கி பழகியவர். இது வந்து கட்சியில் இருப்பவர்கள், இன்னும் மேல் மட்டத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியாது. அது ஒன்று. அது மட்டும் அல்லாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர், அதே நேரத்தில் இதற்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து தலைவருடைய தனிச்செயலாளராக பணியாற்றியிருக்கிறீர்கள். அப்போ அண்ணனை பற்றியும் எழுச்சி தமிழரை பற்றியும் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றியும் முழுமையான விவரங்களை அறிந்தவர் ஒன்று. அதே நேரத்தில் இயக்குனர் ரஞ்சித்திடமும் நீங்கள் நெருங்கி பழகியவர். அப்போ இதை பற்றி உண்மையானதை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர் நீங்கள் தான். இல்லை, இப்போ வந்து என்னென்னா ஊடகத்தில் இப்போ ரஞ்சித் வந்து நுட்பத்தோடு நடந்துக்கணும். அவர் வந்து உணர்ச்சி வயப்பட்டு
ஒரு இளைஞன் என்பதற்காக நுட்பமாக பேச வேண்டிய இடத்துல பேசக்கூடாது. அது போல் இது வந்து நம்ம தலைவர் எழுச்சி தமிழரை நான் ஏன் முன்கு காட்டினேன்னா, அதே போல் நாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து நடக்கணும். நீங்கள் ஒரு வேளை விருப்பப்பட்டிருந்தால் அவருக்கு வந்து ஒரு பெரிய உங்களுடைய கருத்திலே முரண்பாடு இருக்குது. இந்த நம்முடைய விசாரணையில், காவல்துறை விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் வந்து பேரணி நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் பரவாயில்ல. இந்த காவல்துறையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த காவல்துறை சீராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, நல்லா விசாரணை செஞ்சு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது, ஒருவேளை இந்த சீரான முடிவு கொடுக்கலன்னா எங்களுடைய கோரிக்கை வேறு வைப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது காவல்துறையை வந்து நீங்கள் சீன்ற மாதிரி, காவல்துறை சீராக இல்லை, சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், நாங்களும் வந்து துணையாக இருப்போம். ஆனால் காவல்துறை வந்து ஒழுங்காக சீராக நேர்மையாக பணியாற்றி கொண்டிருக்கும்போது நீங்கள் வந்து பேரணி நடத்தணும், ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஏன் வந்து மறியல் பண்ணணும்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு வீர வணக்க நினைவேந்தல் படுத்தலாம். இன்னும் 10 நாள் 20 நாள் கழிச்சு அரசாங்கம் சரியாக செய்யலைன்னா எல்லாம் எதிர்த்து பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லையே. விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ நீங்கள் திசை திருப்புவதன் மூலியமாக விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப நுட்பமாக முதல்வரை பார்த்து, பிஜேபி சில இடங்களில் வந்து இது இங்கே வந்து இந்த கொலையில் வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறதா வந்து பத்திரிகையிலிருந்து, இந்த ஆருத்ரா நிறுவனங்கள்லேருந்து நிறைய சிக்கல் இருக்குதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அது நிறைய பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு அந்த பணத்தை பெற்றுத்தருவதற்காக இவர் வந்து அங்கே உள்ளே நுழைந்தார். ஆனால் ஆருத்ராவுக்கு வந்து பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்போ ஆருத்ராவை காப்பாற்றக்கூடிய இடத்தில் பிஜேபி இருக்கிறது, ஆருத்ரா தான் இது ஏவி விட்டதுன்னு ஒரு சாரர். இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம், அது நாம் வந்து முடிவு எடுக்க முடியாது. யார் உண்மையான குற்றவாளி என்பது தான் நம்ம வந்து பண்ணணும். இந்த ரவுடி பண்ணார், அந்த ரவுடி பண்ணார், இதெல்லாமே வந்து பிரச்சனை இல்லை. யார் யார் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே குற்றவாளிகளே கண்டுபிடிச்சி நம்ம வந்து தண்டனை கொடுக்கணுமே தவிர இப்போவே இவர் தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. காவல்துறை வந்து இப்போ நம்ம அந்த ஆருத்ரா பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லின்னு இருக்கும்போது, ரஞ்சித் வந்து இந்த பேசிய பேச்சால் திசை திருப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் ரஞ்சித்துக்கும் என்ன பிரச்சனை? விடுதலை சிறுத்தைகளுக்கும் ரஞ்சித்துக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து அது கடல், ரஞ்சித் என்பது வந்து இப்போ அவர் வந்து ஒரு ஊற்று இருக்கிறார், அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ பத்திரிக்கையோ நம்மளை பிடிக்காதவங்களோ என்ன மாற்றுறாங்க பாருங்கள். ரொம்ப நுட்பமாக பிஜேபி வந்து எப்படியாவது வந்து இந்த ஆட்சிக்கு களங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே சார்ஜ் பண்ணுறாங்க, முதலமைச்சர் மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. திமுக உண்மையாகவே வந்து அவங்க தப்பாக சார்ஜ் பண்ணியிருந்தாலோ இல்லை உண்மையாகவே அவங்க இதில் சேர்ந்திருந்தாலோ, இந்த கொலையில் வந்து படுகொலையில் அவங்க வந்து அட்லீஸ்ட் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாலோ, இது திமுகவுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனையாக பிஜேபி மாற்றி நின்றது. இது உண்மையாகவே அது போச்சுன்னா, அந்த விசாரணை நடந்ததுன்னா முதல்வர் மீது நமக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இதில் நேர்மையாக வந்து, ஏன்னா அவருடைய தொகுதியில் நடந்த படுகொலை இது, கட்டாயம் வந்து அவர் வந்து விடமாட்டார். ஏன்னா அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு ஒரு படுகொலை நடந்தால் கூட அவர் ஒரு முன் வந்து சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. ஒரு கட்சி தலைவர் இறக்கும்போது, அதுவும் ஒரு தலித் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் இருக்கும்போது கட்டாயம் வந்து முதல்வர் அவர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார். உண்மையான குற்றவாளிகளை அவர் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கும்போது அவருடைய பெருமை இன்னும் உயரும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இதை திசை திருப்பி விடுதலை சிறுத்தைகளுக்கு இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நீங்கள் பண்ண அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை தெரியும். அந்த மேடையில் அதுவும் நீங்கள் பேசுகிறீங்களா, அதுவும் வந்து நீங்கள் தெளிவில்லாமல் பேசுகிறீங்க. இப்போ நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் எங்கள் குரல்னா நாங்கள் உங்களை விட்டுவிட மாட்டேன்றீங்க. என்ன பேச்சு அது? நீங்கள் எங்கள் குரல், உங்கள் குரல் தான் நாங்கள், அது வேறு, எல்லாருடைய குரலாக இருக்குன்றது வேறு. நாங்கள் உங்களை விட்டுவிட மாட்டேன்னா நீங்கள் எங்களை விட்டுவிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா, நான் உங்களை விட்டுவிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, ஒரு 35 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மிகப்பெரிய அளவுக்கு அர்ப்பணிப்புகள், ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி பல பேருடைய தியாகத்தால், உயிர் தியாகத்தால் வீரச்சாவுகளை அடைந்த ஒரு இயக்கம் இன்றைக்கி முதிர்ச்சி அடைஞ்சு பக்குவப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்து எந்த அரசியல் சக்தியாக நம்ம அதிகாரத்தை பெறணுமோ அந்த இடத்துல போயிட்டு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல்
தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது என்ற நிலையை ஒரு தனி மனிதன் ஒரு அமைப்பாக மாற்றி ஒட்டுமொத்த மக்களை ஒன்றிணைத்து நாம் வந்து ஒரு பெரிய சக்தியாக மாற்றி போய் கொண்டிருக்கும்போது அதாவது வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் ஒட்டின்னு இருக்கீங்க, திமுகவில் ஒட்டின்னு இருக்கீங்கன்னு வந்து எல்லாருமே கேட்குறாங்க. எப்படி ஒட்டின்னு இருக்க முடியும்? ஒரு இடத்துல இருப்பது நம்பகத்தன்மை. நீ பதவி கொடுத்தாலும் பவிசு கொடுத்தாலும் நான் போக மாட்டேன், வழி இல்லாமல். அப்போ வழி இருக்குது ஏன் போகலன்னு கேட்குறாங்க. தேவை இருக்குது, இருக்கிறோம். சனாதனத்தை வேறு இருக்கணும், இருக்கிறோம். அப்போ எடப்பாடி நம்பி நாங்கள் போக முடியாது, இருக்கிறோம். இந்த மக்களுக்கு விரோதம் வரும்போது உண்மையாகவே எங்களை விட வந்து நீங்கள் வந்து யாரும் இந்திய அளவில் வந்து யாரும் எதிர்த்திட முடியாது. நாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் தட்டி கேட்க வேண்டியதில் தட்டி கேட்குறோம், நாம் வந்து ஆதரிக்க வேண்டியதில் ஆதரிக்கிறோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. எனவே நீங்கள் வந்து இப்படி ஒரு திசை திருப்பி விட்டீங்களோ, ஒரு பக்காவான ஒரு நிலையில் போய் இப்போ இப்போ எல்லாமே ஆருத்ரா, பிஜேபி, இதுக்கு பின்னாடி யாராக இருக்காங்க, 5000 கோடி 10,000 கோடி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து, எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தை, நீலம் பண்பாட்டு இயக்கம்னு வந்து மாறுது. இது யாரால்? நீங்கள் பேசின பேச்சால் நீங்கள் வந்து மாற்றி விடுறீங்க. அதுக்கு நான் பல பேருக்கு நான் வந்து இப்போ விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அவருடைய நிகழ்ச்சிக்கு போகாதெல்லாம் சொல்லலை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க்கு விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் என்ன வீர வணக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து செய்யுங்க. உதிரிகள் காசுக்காக சமூக வலைதளங்களில் விலை போய் நமக்கு எதிராக திமுக கூட்டணியை பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ரஞ்சித்துக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காசுக்காக போட்டோம்னா அவர் அதில் பேசுகிறாரு. அப்போ காசுக்காக நான் வந்தோமான்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையப்பா. உங்களுக்கு அதுக்கு பிரச்சனையே இல்லையே. நீங்கள் காசுக்காக போன கூட்டமாக இருந்தால் தான் நீங்கள் அது போல் பேசணும். அதாவது பல காலமாக சமூக வலைத்தளத்தில் ஒரு மெசேஜுக்கு ₹1 அப்படின்னு வந்து நிறைய பிஜேபி வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கல்ல. பெய்டு ப்ரொமோஷன் எதிர் நிலை பண்ணுறாங்கல்ல, அதுதான் காசுக்காக. தலைவர் ஏச்சி தமிழர் சொன்னது ரஞ்சித்தை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ரஞ்சித்தும் வளரல, ரஞ்சித்தை பேசக்கூடிய அளவுக்கு எழுச்சி தமிழரும் வந்து இறங்கி வந்துடல. எனவே இது ரஞ்சித்துக்கும் அண்ணன் எழுச்சி தமிழருக்குமான பிரச்சனையே இல்லை. அந்த கூட்டத்தில் போவாதுன்னு சொல்லவே இல்லை. இன்னும் கேட்டால் பல பேர் வந்து பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியை சேர்ந்த மாணவர் அணியுடைய செயலாளர் பாரதி பிரபு அந்த கூட்டத்தில் கலந்துன்னு இருக்கார். வழக்கறிஞர் அவர் தான் வந்து ஒருங்கிணைச்சு நெறிப்படுத்தி நின்றார். அப்போது நாம் வந்து விடுதலை சிறுத்தையுடைய வழக்கறிஞருடைய செயலாளர், மாநில செயலாளர் அங்கே வந்து போய் நம்ம வந்து பார்வேந்தன் அவர்கள் அங்கே போய் கலந்துன்னு இருக்கார். விடுதலை சிறுத்தையினுடைய அமைப்பு செயலாளர் தமிழினியன் வந்து அங்கே போய் கலந்துன்னு இருக்கிறார். எனவே அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைவர்கள் சேர்ந்தவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துன்னு இருக்காங்க என்பதை நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நான் புரிய வைக்கிறேன். இது ரஞ்சித்துக்கு தான் தெரியல. பத்திரிகையாளருக்கு வந்து நீங்கள் இப்படி சொல்லும்போது உணர்ச்சி வயப்பட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து, முறையாக அழைப்பு கொடுத்து, ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து வெறும் தலித்துகள் மட்டும் இல்லாமல் மற்ற இடதுசாரிகள், தமிழ் தேசியவாதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அது ஒரு பெரிய ஒரு கூட்டமாக, நினைவேந்தல் கூட்டமாக போட்டிருக்கணும். திமுக காவல்துறை சரியாக வேலை செய்யவில்லை, கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்ன பிறகு நாம் வந்து அதை எதிர்த்து பேரணி நடத்திருக்கலாம். இப்போ பேரணி நடத்துறதே வந்து உங்களுக்கு ஒரு தனி மனித விளம்பரத்துக்காக நீங்கள் பண்ணிட்டீங்களோன்னு வந்து பரிதாபமாக இருக்குது. உண்மையாகவே இப்போது நான் கடைசியாக உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையாக நான் ஒரு சகோதரனாக சொல்கிறேன். உங்கள் மேலே வந்து நீங்கள்லாம் பெரிய அளவுக்கு வரணும், கலைத்துறையில் வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு நினச்ச ஒரு சகோதரனாக நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து இன்னும் உயரத்துக்கு வரணும். இந்த அரசியலில் வந்து இந்த ஆலோசனை சொல்லும்போது நாம் யாருக்கு ஆலோசனை சொல்கிறோம்? ஒரு மிகப்பெரிய மக்களோடு மக்களாக வாழக்கூடியவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்கிறோமான்னு பார்க்கணும். ரெண்டாவது அப்படியெல்லாம் இனிமேல் சொல்லாதீங்க. அம்பேத்கரை விரும்புவதை விட்டுவிட்டு அம்பேத்கரியத்தை விரும்புங்க. பொது சமூகத்தோடு இந்த சமூகம் பொது நீரோட்டத்தில் கலந்து இரண்டரை கலந்து இதுதான் வந்து நாம் வந்து விடுதலைக்கான அந்த களத்தில் நான் நிற்க வேண்டும். எனவே அதிகாரத்தை பகிரும்போது நாம் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு எங்களுதுன்னு சொல்லுங்கள், மெட்ராஸ் எங்களுதுன்னு சொல்லாதீங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து
இந்தியா எங்களுடையதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒரு காலத்தில் தமிழ்நாடு எங்களுதுன்னு சொல்லியிருந்தோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா எங்களுடையது, குறிப்பாக உழைக்கிற மக்களுடையது, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடையது. இதில் ஜனநாயக சக்திகளோட, சிறுபான்மை மக்களோட, இடதுசாரிகளோட, போராளி குழுக்களோட நாங்கள் சேர்ந்து இந்தியாவை எங்களுடையதாக ஆக்க வேண்டும் என்று தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமே தவிர, அதாவது தமிழ்நாடு எங்களுது அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. உழைக்கிற மக்கள் ஆள வேண்டும், நாடாள வேண்டும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அப்போ கூட நீங்கள் வந்து தலித் நாடாள வேண்டும் சொல்லக்கூடாது. தலித்தாக இருந்தால் கூட அவன் ஜனநாயக சக்தியாக இல்லைன்னா ஆள முடியாது. மக்களை நேசிக்கூடியனா இருக்கணும். தமிழ்நாட்டை ஆளணுன்னாக்கா அவன் தமிழனாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு தமிழன் வந்து ஜனநாயகவாதியாக இருக்கணும், சமத்துவத்தை விரும்புவனாக இருக்கணும். அதை விட்டுட்டு என் சாதிக்காரன் ஆளணும்னு சொன்னால் அது பிற்போக்குத்தனம், அது சனாதனவாதம். சென்னை என்பது, மெட்ராஸ் என்பது இன்னும் நிறைய குறைகள் இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து மாற்றம் செய்ய வேண்டிய எதிர்பார்ப்புகள் எங்களிடம் நிறையா இருக்குது. எங்களுடைய கோரிக்கை நிறையா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ வைக்க வேண்டும். இந்த மக்களை வந்து சிங்கார சென்னையிலேருந்து வெளியேற்றுவதை நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம். தலைவர் எழுச்சி தமிழர் வந்து போன முறை வந்து ககன்தீப் சிங் பேடி அவரிடம் அவர் கமிஷனராக இருக்கும்போது நேரடியாக போய் சொன்னார், இந்த உழைக்கிற மக்களை நீங்கள் சென்னையிலேருந்து அப்புறப்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் இந்த மக்களை இங்கே தான் பண்ணணும்னு வந்து இந்த ஆட்சியில் தான் நாங்கள் வந்து சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது. நான் மாமன்ற உறுப்பினராக இங்கே சொல்லியிருக்கிறேன், 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் வந்து வீடு கொடுக்கணுமே தவிர 50 கிலோமீட்டருக்கு மீறி நீங்கள் போய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு கொடுக்குறன்ற பேரில் வந்து இந்த மக்களை அந்நியப்படுத்தக்கூடாது, அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு வந்து சொல்லின்னு இருக்கிறோம். மாமன்ற உறுப்பினராக அதை பதிவு பண்ணுறீங்க நீங்கள்? நான் மாமன்றத்திலேயே பேசியிருக்கிறேன் இதே கருத்தை. இந்த சென்னை சிங்கார சென்னை என்பது சேரி இல்லாத சென்னையை ஆக்கக்கூடாது. நீங்கள் இங்கே வந்து பசுமை சென்னை, எழில்மிகு சென்னை, சிங்கார சென்னை இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் உழைக்கிற மக்கள், இந்த ஏழை எளிய மக்கள், இங்கேயே சென்னையை உருவாக்கிய மக்கள், அவர்கள் பக்கம் இந்த சென்னை வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து அது மீது வந்து நன்றி உணர்ச்சி இல்லாமல் இந்த சென்னையை மீட்டு தந்த, வெள்ளைக்காரங்கிட்ட மீட்டு தந்த அந்த மக்களை கூவத்திலையும் குப்பத்திலையும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் பட்டா கொடுக்காம இங்கே புறம்போக்கு சென்னையாக இருக்கிறது, பட்டா சென்னையாக அது மாறணும். சென்னைக்குள்ளே வந்து நீங்கள் நீர்நிலைகள் இருந்தாலும் இனிமேல் வந்து மேய்க்கால் புறம்போக்கு, நீர்நிலை புறம்போக்கு இதை மாற்ற முடியாத சட்டப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நீங்கள் தயவுசெய்து சொல்லி சென்னை நகரத்தை இனிமேல் விவசாயம் பண்ண போகிறதில்ல, ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றி இதை வந்து அந்தந்த மக்களுக்கு அங்கங்கே சாலை அந்த கூவத்து பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பட்டா இருக்குது வாய்ப்பு இல்லை. எத்தனை தாசில்தார் வந்தாலும் பட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சட்டம் இயற்றி அந்த ஏழை மக்களுக்கு பட்டா கொடுங்கன்னு போராடி கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அதை சொல்லிக் கொடுத்தவர் எழுச்சி தமிழன் திருமாவளவன். எனவே இந்த நடைமுறையில் இருக்கணும். அது அப்போ கூட வந்து சேரி மக்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு இல்லை, குப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், மீனவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுக்கும். உழைக்கிற மக்கள்னால் இதர எல்லா சாதியை சார்ந்தவர்கள் தான். அவள் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இது வந்து அந்த பட்டாவை கொடுத்து எல்லாருமே வந்து எழில்மிகு சென்னையை இங்கே வந்து எளியவர்களின் சென்னையாக மாற்றுங்க அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிற இயக்கம் இந்த இயக்கம். எனவே நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதுதான் வந்து கோட்பாடு. தலித்துகளுக்கு அதிகாரம் இல்லை, எளிய மக்களுக்கு, அவன் விளிம்பு நிலை மக்களுக்கு, அவனால் வந்து அடுத்த நிலையை நாம் ஏன் தட்டி கேட்க முடியாத மனிதனுக்கு, அதாவது கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம்னு சொன்னார். ஜனநாயகன்றது வந்து தடி எடுத்தவன் தான் தண்டல்காரன், ஆட்சி அதிகாரத்தை தான் வந்து பேசுவான், அவனுக்கு தான் மற்ற எல்லா அதிகாரமும் உண்டு. ஜனநாயகம் இல்லைன்னா இவனுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால தான் அம்பேத்கர் வந்து தலித்துகளுக்கு ஓட்டு போடுற உரிமையை வாங்கி தரல. கோடான கோடி மக்கள், இதர பிற்படுத்த சாதி மக்கள், பட்டதாரிக்கும் பட்டாதாரிக்கும் ஓட்டு, அவங்க தான் ஓட்டு போடணும்னு சொல்லி கொண்டு இந்த காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பட்டாதாரி கேட்டால் நாங்கள் முதல் தலைமுறை இப்போ தான் படிக்க போகிறோம், பட்டாதாரின்னா எங்களுக்கு ஏன் பட்டாவே இல்லை, எனவே அதை தூக்கி குப்பையில் போடுங்க, அரசியல் அமைப்பு சட்டத்தில் பட்டதாரிக்கும் பட்டாதாரிக்கும் நீங்கள் வந்து ஓட்டு போடுற உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தலித்துகளுக்கு மட்டும் இல்லாமல் தலித்துகளுக்கு சிறப்பு உரிமை கேட்குறாரு. ஆனால் ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு, எந்த சாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர உரிமை சட்டத்தை கொண்டு வந்த, தொழிலாளர் நல உரிமை சட்டத்தை கொண்டு வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தலித்துகளுக்கு மட்டும் கேட்கல, எல்லாருக்கும் தான் கேட்டார். எனவே அம்பேத்கரியம் என்பது எல்லோருக்குமான இயக்கம். நான் போன வாரம் கூட வந்து நம்ம கேரளாவில் வந்து கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வந்து மலையாள மக்கள் மத்தியில் வந்து மிக சிறப்பாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நான் சொன்னேன்,
நாங்கள் வந்து எங்கள் கட்சி வந்து மொழி எல்லாத்தையும் கடந்து அம்பேத்கரியத்தை விரும்பக்கூடிய கட்சி. இது வந்து தலித் கட்சி இல்லை. அங்கே இருக்க சில பேர் வந்து சொன்னாங்க, கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, ஒரு முஸ்லீம் கட்சி இருக்குது, தலித் கட்சி இல்லை, தலித்துகளுக்கு வந்து ஒரு பெரிய வேக்கண்ட் இருக்குது, எனவே தலித்துகளுக்கு வந்து ஒரு கட்சி உருவாக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் தலித்துகளுக்கு கட்சி உருவாக்கத்துக்காக வரல, ஆதிக்கம் செலுத்துறவங்களுக்கு எதிராக, விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, தலித்துகளுக்கு, உழைக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தலித் கட்சி அல்ல, இது அம்பேத்கர் கட்சி அப்படின்னு, அம்பேத்கர் ஐடியாலஜி கட்சின்னு சொன்னேன். அதாவது என்னென்னா, அம்பேத்கர் கட்சினாலும் அம்பேத்கர் ஐடியாலஜி கட்சினாலும் அது தலித் கட்சி இல்லை. அம்பேத்கரையோ அம்பேத்கர் ஐடியாலஜியோ தலித் ஐடியாலஜின்னு பார்த்துடக்கூடாது. தலித்துகள் விடுதலைக்கான ஜனநாயக சக்திகளுடைய கூட்டு தான் அம்பேத்கருடைய ஐடியாலஜி. எனவே நீங்கள் அதை விட்டுட்டு நாம் வந்து திரும்ப 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 2000 வருஷம் நாம் தனியாக இருக்கிறது தான் எல்லாமே விரும்புகிறோம். அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் தனியாக போய் புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை. நீ அமைதியாக இருந்தாலும் தனியாக தான் இருக்க போகிறீங்க, தலித்துகளும் தனியாக தான் இருக்க போகிறாங்க. தலித்துகள் தனியாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு பண்பாட்டு இயக்கமும் தேவையில்லை, அரசியல் அமைப்பு இயக்கமும் தேவையில்லை. நீங்கள் போகிற போக்க பார்த்தா அந்த நீல பண்பாட்டு தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. பண்பாட்டு ரீதியாக தேவைப்படுது. அவர் பௌத்தத்தை பரப்பலாம், மக்களுக்கு கல்வியை கொடுக்கலாம், கலைத்துறையில் நிறைய வேலை செஞ்சிருக்காரு. ஒருவேளை இப்போ நீங்கள் எடுக்கிற கிளாஸ் எடுக்கிறத பார்த்துட்டு இதை பூரா கேட்டுட்டாருன்னா அவர் நல்ல ஒரு தெளிவடைஞ்சுதான். இப்போ அவர் வந்து தெளிவாக சொல்கிறீங்க, எங்கள் ஊர் மெட்ராஸ்னு மெட்ராஸை மட்டும் நினைக்காதரா, இந்தியாவே எங்கள் நாடு தான் அப்படின்ற மாதிரி கருத்தை பதிவு செய்ய. நீ மெட்ராஸ் எந்துன்னு சொல்லாதீங்க. மெட்ராஸ் எந்துன்னா நான் மெட்ராஸோட சுருக்கிறேன். இந்தியா எங்கள் நாடு, இந்தியா என்னுடையது, தமிழ்நாடு என்னுடையது. இன்றில்லாவிட்ட என்றாவது ஒரு நாள், நாளை மறுநாள் கட்டாயம் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு நிறைவேறும். அது அம்பேத்கருடைய கனவு. கனவுனா ஏதோ விடுதலை சிறுத்தையோட கனவு இல்லை. அது அந்த அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு உங்களை போன்றவர்கள் நீங்கள் வந்து இதுக்கு வந்து துணை நிற்கணுமே தவிர விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமையே இல்லை. இப்போ பிஜேபி சனாதன சக்தி இருக்குது, அப்போ வந்து எல்லாருமே கேட்குறாங்க, அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ஒரு இயக்கம் இருக்கக்கூடாதா, பண்பாட்டு இயக்கம் இருக்கக்கூடாதா, அரசியல் கட்சி இருக்கக்கூடாது, நல்லா சொல்கிறாங்க. இருக்கலாம், 100 இல்லை 1000 இருக்கலாம், 1000 இயக்கங்கள் தோன்றலாம். இப்போ பிஜேபி சனாதன சக்திகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பிஜேபின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எத்தனையோ அமைப்புகள், இந்து பெயரில், சனாதனத்தின் பெயரில் ஒரு 1000 அமைப்புகள் இருக்கும். 1000 அமைப்புகளும் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கும். ஆனால் தேர்தல்னு வந்தால் பிஜேபி மட்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போடுவான். அது மட்டும் தான் முரண்பாடுகள் இருக்கும், சண்டை போடுவான். பிஜேபி ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கு பண்ணுவாங்க. அப்போ இங்கே ஒரு தகுதியான ஒரு தலைவனா, ஒரு தகுதியான ஒரு கட்சியா தலை நிமிர்ந்து எல்லாருமே நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் பெருந்தன்மையோடு வந்து நம்ம மேடையில் சொன்னார், இந்த ஆட்சி நீங்கள் உருவாக்கப்பட்ட ஆட்சின்னு எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். அதை விடுவா ஒரு தலை நிமிர்வுக்கு இந்த மக்களுக்கு வேணும். வாங்குகிற இடத்துல இருந்து நாம் வந்து நம்ம விருது கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ நம்ம கொடுக்குற இடத்துல மாறணும். வந்து பல முதல்வர்கள் வந்து அந்த விருது வாங்கினாங்க, பெருந்தன்மையாக வந்து வாங்கினாங்க. அப்போது தலித்துகளுடைய விடுதலை, தலித்துகளுடைய தலைநிமிர்வு என்பது வந்து வேற, நீங்கள் பேசுகிற அரசியல் என்பது வேற. எனவே தயவு செய்து இந்த அமைப்புகள் எல்லாமே, நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் எங்களுடைய அரசியல் இயக்கம், கட்சி, எனவே நாங்கள் வந்து தனித்தனி அமைப்புகள் வைத்து கொண்டிருப்போம், இது எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் தயார்னு சொல்லக்கூடிய தயார் நிலையில், மனநிலையில் நீங்கள் இல்லாமல் எல்லாருக்கும் அரசியல் ஆலோசகராக நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க. அதை ஆம்ஸ்ட்ராங் இருக்கட்டும், அண்ணன் ஜெகன்மூர்த்திக்காக இருக்கட்டும், நீங்கள் அரசியல் ஆலோசகராக வருவதற்கு நீங்கள் வந்து விரும்பக்கூடாது. நீங்கள் வந்து இளம் வயது இருக்கக்கூடிய வகுப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு கத்துக்குட்டியாக பண்ணுற மாதிரி நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க. இல்லை, அது வந்து அதான் சொன்னேன், அம்பேத்கரை விரும்பக்கூடிய, அம்பேத்கரை படித்த, அம்பேத்கரியத்தை கூட புரிந்து கொண்ட ஒரு நபர் தான். அப்படி இல்லைன்னா ஒரு திரையுலகத்தில் வந்து இப்படி நுட்பமாக வந்து தன்னுடைய கருத்துக்களை வைக்க முடியாது. அதில் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் வந்து ஒரு அந்த நீலம் என்ற பெயர் வைத்தது கூட வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவர் தப்பாக பேசுகிறாருன்றதுக்காக நாம் தப்பாக பேசிட முடியாது. அதனால் அவர் தப்பாக பேசுகிறீங்க, ஆனால் அறிவுரை சொல்கிறீங்க. அந்த அறிவுரை என்பது கூட என்னென்னா அம்பேத்கரியமாக இருக்க வேண்டும், அம்பேத்கரியமாக இருக்க வேண்டும். மெட்ராஸை வந்து அப்படி இல்லை, விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்கி விட்டு அரசியலில் நாங்கள் பேசினுக்கிறோம். எங்களை விட்டுட்டு மெட்ராஸில் நீங்கள் பேசினுக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இந்திய அரசியலே இல்லை நாங்கள் பேசினுக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, சனாதன சக்திகளை அம்பலப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் முன்முயற்சி எடுத்து முதல் விதை போட்டது இந்தியா முழுமைக்கும். இந்தியாவிலே ஆனால் நாங்கள் முன்னெடுக்கிறேன்னு சொன்னால் அந்த இலக்கு, லட்சியம் பாழாயிடும். தமிழ்நாடு முதல்வரை முன்னிறுத்தணும். அவர் ஒரு முதலமைச்சர், அவர் தலைமையில் இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்யுங்கள். ராகுல் காந்தி கிட்ட போய் நீங்கள் பயணம் செய்யுங்கன்னு சொன்னோம்.
நாங்கள் வந்து பேரணி நடத்துகிறோன்னு சொல்லலை. பாரத் ஜோடோ இது வந்து பேரணியை வந்து ராகுல் காந்தி நடத்தினார். எங்களுக்கும் 5 மாநிலத்தில் வந்து ஆள் இருக்காங்க. நாங்கள் ஆளுக்கு 1000 பேர் வச்சு இந்த பேரணி நடத்துதா? அப்போ பேரணி நடத்தக்கூடாதுன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் பேரணி நடத்தினா லட்சியம் நிறைவேறணும். நான் உரிமையை சொல்கிறேன். பேரணி நடத்தக்கூடாதுன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது, அந்த லட்சியம் நிறைவேறாமல் போயிடும். இந்தியா முழுமைக்கும் பேரணி நடத்தி அதை திசை திருப்பக்கூடிய அல்ல அதை மக்கள் மயமாக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியால் தான் முடியும். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் சொன்னோம், மக்களை சந்திங்க, மக்களுக்கு பேரணி போங்கன்னு சொன்னோம். 5 வருஷம் கழிச்சு அவர் பண்ணார். இன்றைக்கி அந்த பேரணி என்பது மிகப்பெரிய பேரணியாக மாறிச்சு. விடுதலை சிறுத்தைகள் நடத்தலை. நம்ம மாண்புமிகு முதல்வர்கிட்ட போயிட்டு நீங்கள் முன்னெடுங்க, உங்கள் தலைமையில் முன்னெடுங்க, ஒட்டுமொத்த நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர் எடுத்தார். ஓரளவுக்கு தமிழக முதல்வருடைய அந்த கடினமான முயற்சியால் வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் 100% ஆச்சு. இல்லை இப்போ உங்கள் கருத்துலாம் இப்போ நிச்சயம் பாப்பாப்பில் கேட்பாப்பில், நீங்கள் நண்பர் இல்லை. அப்போ இதெல்லாம் கேட்ட பிறகு நிச்சயமாக அவர் ஒரு நல்ல முடிவுக்கு வருவார் என்று நம்ம நம்புவோம். ரொம்ப இன்னும் கருத்து சொன்னோம்னா அவர் ரொம்ப பயந்து போயிடுவார். பெருவெடிப்பு தமிழில் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிக் பேங் தமிழ் BBT